அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போதும் போதும் என்றாலும் பணம் வந்து கொண்டே இருக்க ஒரே ஒரு முறை இந்த நம்பரை எழுதி மணிப்பர்சில் வைத்து பாருங்கள், காந்தம் போல அது பணத்தை ஈர்க்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். கரண்டா நீங்க மேக்ஸிமம் 3 பணவசிய முறைகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடை சேர்க்க வேண்டாம். நீங்க 1 அல்லது 2 மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்றீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம். ஒரே டைம்ல நிறைய டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு மெத்தடை முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்தினாலே போதும். உங்களுக்கு இன்னும் சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மேக்ஸிமம் 3 மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதற்கு மேல நீங்க பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அதாவது எதிர்ப்பு அலை உருவாக ஆரம்பிக்கும். அது நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். சோ குறைந்தபட்சம் 1, மேக்ஸிமம் நீங்க 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணாலே போதும். இதை தாண்டி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணுவோம். டெம்பரவரியா யூஸ் பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ் இருக்கும். அதை நீங்க சேர்க்கலாம், தவறு கிடையாதுங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் அந்த மேஜிக் நம்பர் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீங்க நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். சோ போன மே மாதம் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருந்ததுனால ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருந்ததுங்க. வரும் ஜூலை மாதத்திற்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பரை நம்ம 2 நாட்களாக வீடியோஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜூலை மாதத்திற்கும் இப்ப 27ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. 28 ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜூலை 29, 30 மற்றும் 31ஆம் தேதி எனக்கு கொஞ்சம் பர்சனலா வர்க் இருக்கிறதுனால அந்த டைம்ல அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் இல்லங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் கிடையாது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கறீங்க எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து ஜாதகருடைய குணாதிசயம் மற்றும் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும்னு ஓவராலா நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை வைத்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவோம். மூன்றாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். அடுத்ததாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். சோ நம்ம கொஞ்சம் டீடைல்டா சொல்றதுனால தாங்க ஒரு நாளைக்கு 3 ஜாதகம் மட்டும் தான் பார்க்க முடியுது. 28ஆம் தேதிக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய பேருக்கு பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சோ வேணும்ன்றவங்க நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் மட்டும் தெரிந்தால் போதும் ஜாதகத்தை நம்மால் கணிக்க முடியும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஜாதகம் நம்ம பார்க்கறது கிடையாதுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி பேசுவேங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது குளிச்சிட்டு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஒரு ஸ்விட்ச்
ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கும். இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால் பணம் வருமா, உழைக்காமல் பணம் வருமானு சில பேர் கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு நிறைய முறை நம்ம பதில் சொல்லி இருக்கோம். நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். முழு நம்பிக்கையுடன் இந்த சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே விரிவடையும். வாழ்க்கையில பணம் தொடர்பாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரே மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். அதிலும் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் தாங்க இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுத போறோம். சோ இதை விட ஒரு சிம்பிளான டெக்னிக் இல்லைன்னு சொல்லலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நீங்க எழுதலாம். எழுதுவதற்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் தாங்க எடுக்கணும். வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் பென்ல இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை எழுதணும். பச்சை நிறத்திற்கு பணவசிய ஆற்றல் அதிகம், குபேரருக்கு உரிய நிறமும் பச்சை தாங்க. அதனால கிரீன் கலர் பென்ல இதை நீங்க எழுதுங்க. உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்ப வீட்ல ஒரு 4 பேர் நீங்க இருக்கீங்கன்னா 4 பேரும் தனித்தனியாக இதே போல எழுதி உங்களுடைய மணி பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம். மேலும் உங்க வீட்ல பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது காமனா இருக்கக்கூடிய பர்ஸ்ல கூட இதை நீங்க எழுதி வைக்கலாம். சப்போஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலம் இருக்குன்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க எழுதி வைக்கலாம். பர்ஸ்ல அந்த பேப்பரை நீங்க வைத்ததற்கு பிறகு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 செகண்டாவது அந்த பேப்பரை நீங்க பாருங்க. நீங்க பணம் எடுக்கும் போதோ அல்லது பணத்தை வைக்கும் போதோ அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலாம் நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அந்த பேப்பரை ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் நீங்க பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க பார்த்தால் கூட போதும். நீங்க எழுதி வச்சுட்டு அந்த பேப்பரை பார்க்காமல் ஹைடலா இருக்க கூடாதுங்க. அதே போல அந்த பேப்பரை மடித்து வைக்க கூடாதுங்க. நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் பணத்தின் மீது உரசுவதை போல நம்ம வைக்கணும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த பண ஈர்ப்பு நம்பர் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஆக்டிவேட் 53003219. ஆக்டிவேட் 53003219. அவ்வளவுதாங்க. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர்ல இதை நீங்க எழுதினாலே போதும். அந்த பேப்பரை அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதை மாற்றவும் கூடாது. சோ கொஞ்சம் சேஃபா அந்த பேப்பரை நீங்க வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பேப்பர் பழசாகிட்டாலோ அல்லது கிழிந்து போய்விட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. திரும்பவும் புதியதாக இதே போல நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நாள் அன்னைக்கு தான் மாற்றணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப பழசாகிடுச்சு அல்லது தொலைந்து போய்விட்டாலோ கிழிந்து விட்டாலோ புதியதாக என்னைக்கு வேணாலும் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரே வாரத்தில் பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.